Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் ஆஃப் மே ஃபேவரட்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஃபேவரட்ஸ் ஹாலில் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது மே ஃபேவரட்ஸ் தான், பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ராடக்ட்ஸும், ஏன்னா நான் மாதம் ஃபேவரட்ஸ் போடுறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேயும் ஏதாவது ஃபேவரட் இருந்தால் அதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஒன்று ஒன்றா போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பிடிக்காத ப்ராடக்ட்ஸோட பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லாரியலோட இந்த ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம் தான். இது நான் ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வ்ளாக்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது காலியாகிடுச்சு. இது திருப்பியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இப்போ தானே வாங்கின மாதிரி இருக்குன்னு தோணுது. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக உங்களோட ஹேரை வந்து ஃப்ரீயாக வச்சுக்குது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு வால்யூம்னஸ் லுக் கொடுக்குது, திக்காக வச்சுக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர், அப்புறம் வந்து ட்ரை ஹேர் அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நைக்கா ஹாலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா ஸ்மூத்னிங் ஹேர் சீரம் ஃப்ரம் பேர் அனாட்டமியில் ஷாம்பு ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஷாம்பு வந்து எனக்கு சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் அதனால தானா இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இல்லைனா அதையும் வந்து இதில் இல்லை முன்னாடி வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் பேக்கேஜ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்டர்டியான பேக்கேஜிங் இருக்குது. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்சர். ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் டெய்லி இப்போ வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு ஹேர் சீரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸமேலேருந்து இது கொஞ்சம் நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பேக் தான். இது வந்து 200 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. பட் நான் நைக்காவில் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். 180 என்னமோ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜில் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான சீரம் அண்ட் ஸ்மெல்லுமே இதில் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த 2 சீரமும் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சீரமுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். லைக் வந்து ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். ரெக்கமெண்டட் சீரம். ஸோ அதுலேயும் வந்து கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னு நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண பிடிக்கும். சன்ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண பிடிக்கும். பட் வந்து ட்ரை பண்ணதில் மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியர் தான் இருக்குது. எனக்கு டாட் அண்ட் கீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்காது. என்னோடய ஃபேவரட். ஆயிலி ஸ்கின்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிட்டேன். ஃபாக்ஸ்டெயில் நல்லா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து தோணும், அது ஒருவேளை அது வந்து பிம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுக்குதோ அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேவரட் அந்த டாட் அண்ட் கீ பிங்க்குக்கு அப்புறம் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் அண்ட் கீயோட ப்ளூ சன்ஸ்க்ரீன் தான். இல்லை செராமைடு இருக்குது அண்ட் 50+, அதாவது SPF 50+, PA 4+ இருக்குது. இதில் ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அப்ளை பண்ணதே தெரியாது. அண்ட் டெஃபினெட்லி ஒரு க்ளோ கொடுக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சீரம் வந்து வச்சுருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து நிறைய வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஸ் க்ளாக் ஆகி, டெக்ஸ்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சர் வந்து அது பிம்பிள் ஆகி, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட் ஆகி, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண 2 சீரம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட இந்த 5% நயசனமைட் சீரம். இதோட பாட்டில் அழகாக இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். பட் ரொம்ப சூப்பர் லைட் வெயிட். உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாமல் உங்களோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பட் ஸ்லோ ரிசல்ட் தான், கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நெத்தியில் பொறியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபேஸ்லலாம் நிறைய இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, காமிடோன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சீரம் வந்து இதுதான். ரொம்ப செம்மையாக இருக்கும். டெக்ஸ்சரும் செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி திக்கான ஒரு சீரமாக இருக்கும். பட் அப்ளை பண்ண ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். திக்காலாம் இருக்காது உங்களுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ செம்ம ஜென்டிலாக இருக்கும். நான் வேறு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பிகினர், எனக்கு ஸ்கின் கேரில் எந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனே தெரியும்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த சீரம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
5% நைசினமைட் ஃபேஸ் சீரம். இதில் நெக்ஸ்ட் வந்து 10% வந்து ட்ரை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லா சீரமும் காலி பண்ணணும். அண்ட் என்னோட ஸ்கின்னையும் கொஞ்சம் சரி பண்ணணும். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலோட இந்த மில்க் ட்ராப்ஸ் ரேபிட் ஸ்பாட் ரிடக்ஷன் ட்ராப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட டெக்ஸ்சர் வந்து பாருங்க, ஒரு மாதிரி இந்த திக்கான ஒரு தயிர் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி இருக்கு. இது எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இன்னும் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அது போகலை. பட் ஸ்டில் ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிசல்ட் தெரியுது. எனக்கு இந்த இடத்துலலாம் நிறைய டார்க் ஸ்பாட் இருந்துச்சு. பட் பயங்கரமாக கம்மியாயிருக்கு. அதுக்கு வந்து இந்த சீரம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒன் டே விட்டு ஒன் டே வந்து மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து நான் வந்து போட்டுருவேன் இதை. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுவும் பார்க்குறதுக்கு திக்கான சீரமாக இருக்கும். பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மாதிரி மில்கி டெக்ஸ்சரில் இருக்கும். சூப்பரான ஒரு சீரம். கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதையும் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டல் ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா இந்த சீரம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாடி சன்ஸ்க்ரீன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடி சன்ஸ்க்ரீன் வந்து இந்த விஷ்கேரோட பாடி சன்ஸ்க்ரீன் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது பிளெண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் ஸ்டில் ரொம்பவே செம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் ஸ்கின்னை. ஸோ இதில் வந்து நயசினமைட், செராமைட், அதுக்கப்புறம் கேரட் சீட் அண்ட் ராஸ்பெரி இருக்குது. SPF 50 அண்ட் PA++ இருக்குது ஃபார் எவ்ரிடே சன் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. நம்ம வந்து திருப்பி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் போதும். நீங்கள் வந்து எப்போவுமே வெளியவே இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்போ வரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் பண்ண வரைக்கும் பாடி சன்ஸ்க்ரீனில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி க்ரீஸியாகவும் இல்லை, ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது. பட் செம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ அதுதான் அது. அடுத்தது ஃபியூ மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து இந்த மெபிலினோட லேஷ் லிஃப்ட் மஸ்காரா. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்கும். உங்களோட லேஷஸை நல்லாவே லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோட அடுத்த ஃபேவரட் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ரீலில் போட்டிருக்கேன். அண்ட் அடுத்தது ரீசன்ட் ஃபேவரட் வந்து இந்த மிஸ்க்ளாரோட ஐப்ரோ கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் செம்ம க்யூட் அண்ட் அஃபோர்டபுள். 300 250 வாங்கியிருந்தேன் நான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷேட் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி லைட் கன்சீலர் ஷேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லைட் ப்ரௌன், கொஞ்சம் டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறம் நல்ல பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பூலி இருக்கும், இந்த சைடு வந்து ஆங்கிள்டு ப்ரஷ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐப்ரோஸை நல்லா இப்படி வந்து கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து இதை இந்த ஆங்கிள் ப்ரஷ்ஷை வச்சு இது பண்ணலாம். நான் ஒன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், அதனால் அது அப்படி இருக்குது. அந்த ப்ராடக்ட்டும் வருது. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரோக் தான் இங்கே போட்டேன். செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது ஐப்ரோஸில். சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லி வேர்க்கு ஐப்ரோஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாட் ஒன்லி டெய்லி வேர், இது வந்து நீங்கள் அக்கேஷ்னலாக மேக்கப் போடுற அன்னைக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஐப்ரோக்கு வந்து இன்னொன்று நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த எல்ஃபோடது. இது நைக்கோ ஹால்லேயே நான் வந்து காமிச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக ஜெல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம்னா இந்த சைடு வந்து ஐப்ரோ, இந்த பக்கம் வந்து மஸ்காரா இதுக்கு. ஸோ ஐப்ரோஸை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜெல் தான். இதை எடுத்து ஜஸ்ட்டு நம்மளோட இதில் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப நேச்சுரலாக. நான் இன்றைக்கி எதுவுமே போடல. இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி போட்ட அந்த ஒன்று தான். மற்றபடி ஐப்ரோஸில் நான் எதுவுமே போடல. இந்த ஜெல் மட்டும்தான் போட்டேன். ஒரு மாதிரி கோம்டாக நீட்டாக இருக்குது ஐப்ரோஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பிளாக்லாம் போட்டால் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் இப்போ போடுறது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி வேர்க்கு போடுறது சம் பீப்புளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக ஃபினிஷ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காராக்கும் இருக்குது. பட் மஸ்காரா அந்தளவுக்கு லிஃப்ட் கொடுக்கல. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த ஜெல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி
டெய்லி வேர்க்குலாம் ஒரு நல்ல ஒரு லிஃப்ட் கொடுக்குது. ஸோ இதை வந்து நான் அதுக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைகா நேச்சுரல்ஸ்லேருந்து ஒரு வாண்டர்லஸ்ட் ஹவாயன் ஜாஸ்மின் பாடி ஸ்க்ரப். ஸோ பாடி ஸ்க்ரப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணுது. இதில் இருக்க பீட்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஐ ஷோ யூ. ரொம்ப வாட்டரையாக இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும், ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் இருக்க பீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரொம்ப மைன்யூட் பீட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாடி எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அ வீக் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப ஜென்டலாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. பாடி எக்ஸ்போலியேட்டிங் இஸ் மஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து பாடி லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டவல் யூஸ் பண்ணும்போது உங்கள் டவல் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸாக இருக்கும். அதையே நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸில் வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து டவல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் வச்சுருவோம். ஸோ அது வந்து ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரும். ஸோ அதனால் பாடி ஸ்க்ரப் இஸ் மஸ்ட். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பாடி ஸ்க்ரப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியல. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் டியூப் பேக்கேஜில் வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நானே ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், 2 டைம்ஸோ என்னமோ யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் தெரியல எனக்கு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பர்ஃப்யூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இதை பர்ஃப்யூமாக வாங்கணும்னு நினச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்ஃப்யூமாக வாங்கும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றதுனால தான் ப்ளம்மோட இந்த பாடி லவ்விங் ஹவாயன் வெனிலா வைப்ஸோட இந்த பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்மெல் சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜ். ஒரு மாதிரி ஸ்வீட் ஸ்மெல், உங்களுக்கு இந்த ஸ்வீட் ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் 2 வச்சுருக்கேன். ரெண்டுமே ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆக்வாலஜிக்கால இருந்து ஆக்சுவலாக இதோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஆக்வாலஜிக்கால வந்து க்ளோ ப்ளஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது வந்து விட்டமின் சி அண்ட் பப்பாயா. இது வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் பெரிஸ் அண்ட் ஆல்ஃபா அப்யூட்டின் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கின்னை பிரைட்டன், ரெண்டுமே வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு தான். பட் ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு, ரொம்ப ஒரு மாதிரி டெய்லி யூஸ்க்கு ஆயிலினஸ்ஸே இல்லாமல் எப்படி எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ரெண்டுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் பம்ப் பேக்கேஜிங்கில் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போட்டதே தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்ல. அதே மாதிரி தான் இதுவும். இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்டேட்டட் பேக்கேஜ். அதை விட இது இன்னுமே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், ஏன்னு தெரில. பட் ஸ்டில் ரொம்ப குவிக்காக அப்சர்வ் ஆகிடும், உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் தான் அது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரேசர். இப்போ நான் என் பாடிக்கு வந்து ஆக்சுவலாக ரேசர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டாக மால்தீவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் வந்து இங்கே வின்டர் டைமு. ஸோ நம்ம இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக இந்த வேலையில் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேசர் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன் டைம் வந்து இந்த மால்தீவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரேசர் யூஸ் பண்ணி பாடி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றத, பாடியிலையும் சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதை நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு, ட்ரை கிளைமேட்டுக்கு இதை வந்து ஷேவ் பண்ணும்போது போர்ஸ் எல்லாம் அப்படியே 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 வீங்க ஆரம்பிச்சிச்சு. வீங்கோன்னா எப்படி சொல்லு, கொசு கடிச்சா கண்டு கண்டு ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பயந்தே போயிட்டேன். ஒரு 2 டேஸ் வந்து அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அதுவே சரியாயிடுச்சு. அதனால நான் ரேசர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரேசர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னு தெரில. ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து மெயினாக வாங்கியிருந்தேன். ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜ். நீங்கள் இதை வந்து கேரி பண்ணிட்டு கூட போகலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறோம். சப்போஸ் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா கூட அங்கே வந்து இந்த பெரிய ரேசரை எடுத்துகிட்டு சூட்கேஸில் போட்டு என்னால் போக முடியல. ஸோ இது வந்து பேக்கேஜ் மாதிரி வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வாங்கியிருந்தேன்.
அண்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஆனால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த ரேசரில் இருக்க இந்த இந்த இடத்துல ஒரு பாம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல, ஸோ அது வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஒரு மாதிரி நாஸ்தி ஆகிடும் அண்ட் சீக்கிரமாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவீங்கன்னா இதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் இதோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். 1 டைம் யூஸ் பண்ணேன். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சில்கி சாஃப்டாக இருந்துச்சு. எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கேல்பில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்தில் வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வந்து நான் போட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். பட் ரொம்ப சில்கி சாஃப்டாக இருந்துச்சு. பட் இன்னொரு ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். உண்மையிலே இது வொர்த் த ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். இப்போலாம் வந்து நான் மாஸ்க் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் கண்டிஷ்னரை விட. ஸோ இது வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஹேர் மாஸ்க். ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரம் காலி ஆகிடும்னு நினச்சேன். அப்படியும் இல்லை, 4-5 வாட்டி மேலே யூஸ் பண்ணியுமே எனக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது. இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட ஷாம்புவோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிஷ்னருக்கு பதிலாக கண்டிப்பாக நான் வந்து இதை ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் வந்து ஹேரை வந்து சில்கி சாஃப்டாக வைக்குது, நரிஷ்டாக வச்சுக்குது. அதுதான் நமக்கு முக்கியம். சில்கி சாஃப்டாக வைக்கிறத விட நரிஷ்டாக இருந்தால் தான் நம்மளோட ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ரெக்கமெண்டும் பண்ணுவேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். கண்டிஷ்னர்னால் வந்து 200ல் முடிஞ்சிடும். இது வந்து 400 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த டப்பு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 months 3 months கூட வரும் உங்களுக்கு. ஸோ அதனால அது ஒன்று. அண்ட் இன்னொன்று எனக்கு சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக வந்து நிறைய இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு சீரம் வந்து ப்ளம். அது வந்து நம்மளோட டெக்ஸ்சரை வந்து இன்னும் வந்து அக்ரவேட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து காம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அது வந்து ஆக்னேவாக மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து இந்த பிரேக் அவுட் டெர்மினேட்டர் சீரம் வித் தைமால் டீ எசன்ஸ் ப்ளஸ் சாலிசிலிக் ஆசிட் ஃப்ரம் ஆக்னே ஸ்குவாட். ஆக்னே ஸ்குவாடோட ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதோட ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருந்துச்சு. அந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வயலட் கலர் பேக்கேஜ் டியூப்ல இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சாலிசிலிக் ஆசிட் நான் தனியாக ஒன்று வாங்கியிருந்தேன். வெறும் சாலிசிலிக் ஆசிட் மட்டும் இருக்கும் அதில். இது வந்து இந்த தைமால் டீ எசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் அதெல்லாம் இருக்கா 2% சாலிசிலிக் ஆசிட். அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுனதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். அதனால தான் இதை வாங்கினேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து நயசனமைட் சீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அமேசானில் இல்லை, நைக்காவில் இல்லை, எதுலேயுமே இல்லை, மிந்த்ராவில் கூட இல்லை. நான் செக் பண்ணிட்டேன். பட் அதோட நயசனமைட் சீரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம். ஸோ எனக்கு வந்து லிப் பாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் எஸ்பிஎஃப் லிப் பாம் மார்னிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப அடிக்கடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த 10 வேறு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்காக தான் ஆக்சுவலி வாங்கினேன். பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த லிப் இன்ஃபெக்ஷன் சரியானாலுமே எனக்கு அப்பப்போ தோல் உறிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நான் இதை வந்து ஒரு நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்தேன்னா காலைல எழுந்துக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக, அதாவது உறிஞ்சி தோல் வந்து வரவே வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லிப் பாம்ஸ்லாம் நைட்டு நான் அப்ளை பண்ணிட்டு படுத்தாலும் காலையில் எழுந்திக்கும் போது லைட்டாக தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது, சாஃப்டாக வச்சுக்குது லிப்ஸை. உங்களுக்கு வந்து ரொம்ப சாப்டு லிப்ஸ், ட்ரை லிப்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது டிண்ட் இருக்குது. பட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிண்ட்டே தெரியாது. நான் டிண்டட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கு வச்சுக்கோங்க உங்களோட லிப்ஸை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோட காம்பேக்ட் பவுடர். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் லாக்மே 9 to 5 ஃப்ளாலெஸ் மேட் காம்ப்ளெக்ஷன் காம்பேக்ட். இது வந்து என்னோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மண்ட். அண்ட் இப்போ வந்து இதோட பேக்கேஜ் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஐ திங்க் ஸோ கோல்டு கலரில் மாற்றிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. நான் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாத்தோட ப்ராடக்ட்டையும் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட பேக்கேஜையும் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன். இதோட ஸ்பாஞ்ச். இதில் வந்து ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. ஸோ
இதுதான் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நான் பெருசா மேக்கப் போட மாட்டேன் அப்படிங்கிறதுனால, அப்பப்போ இந்த வீடியோஸ் எடுக்கும்போது லைட்டா எடுத்து டச் அப் பண்ணிப்பேன். அவ்வளோதான். பெருசா மேக்கப் போட மாட்டேன் அப்படின்றதுனால அப்படியே இருக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ இத கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து ஃபேவரைட்ஸ்ல வந்து இப்போ வந்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த மாசம் வந்து ஃபேவரைட்ஸ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இது மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க நெக்ஸ்ட் மந்தோட வீடியோவும் பார்க்கணும். ஓகே. ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல மீட் பண்றேன். பை.